ஜனநாயகம் திரைப்படம் தொடர்பான வழக்கு வரும் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. ஜனநாயகம் திரைப்படம் தொடர்பான வழக்கு வரும் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். விவரங்கள். விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் நடித்திருக்கிற ஜனநாயகம் திரைப்படம் கடந்த 9ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த திரைப்படம் தணிக்கை சான்றிதழை பெறாத காரணத்தினால் திட்டமிட்டபடி அவர்கள் அறிவித்தபடி அந்த தேதியில் வெளியாகவில்லை. இது குறித்து அவர்கள் தணிக்கைத்துறை, ராணுவம், பாதுகாப்புத்துறை சார்ந்த காட்சிகளை வைத்திருக்கிறார்கள். அதற்கு உரிய அனுமதி பெற வேண்டும் என்று தணிக்கை குழு உறுப்பினருடைய ஆட்சேபனையை தொடர்ந்து மறு ஆய்வுக்கு அது சென்றது. மறு ஆய்வுக்கு அந்த படம் தணிக்கைக்கு சென்ற அதே நேரத்திலே ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார். உடனடியாக இதற்கு சான்றிதழை வழங்க வேண்டும் என்று. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி அந்த படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆனால் அவருடைய உத்தரவிற்கு மேல் முறையீடு சென்றது தணிக்கை வாரியம். அதை விசாரித்த நீதிபதி அந்த தனி நீதிபதியினுடைய தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை நிறுத்தி வைத்தது. இதைத் தொடர்ந்து படக்குழு உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. இது உச்சநீதிமன்றத்தை தற்பொழுது நாடி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலே தங்களையும் சேர்க்க வேண்டும் என்று கேவியட் இடையீட்டு மனுவை தணிக்கை வாரியம் அங்கே தாக்கல் செய்திருக்கிற நிலையில உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணை குறித்த உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. கணினி மூலம் வெளியாகி இருக்கிற உத்தேச பட்டியல்ல வருகின்ற திங்கட்கிழமை 19ஆம் தேதி ஜனநாயகன் எப்போது தணிக்கை சான்றிதழ் குறித்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இப்ப பொங்கலை முன்னிட்டு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் பொங்கலுக்கு பிறகுதான் அந்த படத்திற்கான சான்றிதழ் வழங்குவது குறித்த விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற இருக்கிறதை தொடர்ந்து அதற்கு பிறகுதான் அது இந்த படத்தினுடைய வெளியாகின்ற தேதி என்பது உறுதியாகும். இது ஜனநாயகன் படத்தை முன்வைத்து அரசியல் ரீதியாகவும் பல்வேறு கருத்துக்கள் பேசப்படுகிறது. திமுகவை தீய சக்தி என்றும் அரசியல் எதிரி என்றும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்து வர்ற அதே நேரத்துல திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி ஜனநாயகன் திரைப்படத்தை முன்வைத்து விஜய்க்கு ஆதரவை கொடுத்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி இந்த படம் வெளியாவதற்கு இருக்க தடை குறித்து கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதற்கு அந்த கட்சியை சார்ந்த எம்பிக்கள் எல்லாம் ஜனநாயகன் படத்திற்கும் விஜய்க்கும் ஆதரவான கருத்தை தெரிவித்திருக்கிற சூழல்ல இந்த படத்தினுடைய வெளியீடு என்பது தமிழ்நாட்டில அரசியல் களத்திலும் பேசுபொருளாக மாறி இருக்கிற ஒரு சூழல்ல வருகின்ற 19ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கானது விசாரணைக்கு வர இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 89397 5009.